தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அமெரிக்காவில் ஆண்டுதோறும் அக்டோபர் 31ஆம் தேதி தீய ஆவிகளை விரட்டியடிக்கும் விழாவாக ஹாலோவின் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அந்த திருவிழாவை பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் உவகை பூக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். Halloween, Halloween, I just love Halloween. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் இரவினை அமெரிக்கர்கள் ஹாலோவின் தினமாக, அதாவது இறந்தவர்களை நினைவு கூறும் தினமாக கொண்டாடுகிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயமுறுத்தக்கூடிய ஆடை அணிகலன்களை அணிந்து பல பேய் கதாபாத்திரங்களைப் போல தம்மை அலங்கரித்து மகிழ்வார்கள். தீய சக்திகளிடமிருந்து காக்கும் விசேஷ சக்தி பூசணிக்காய் விளக்குகளுக்கு இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே இறந்தவர்களை அடக்கம் செய்வதைப் போன்று அந்த பூசணிக்காய்களை பூமியில் புதைக்கிறார்கள். இலங்கையிலும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பேய்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்திற்கு கிறிஸ்தவர்கள் சென்று அவர்களை நினைவு கூறுவார்கள். இதனை இலங்கை வாழ் மக்கள் ஹாலோவின் தினமாக கொண்டாடுகின்றனர். நமது நாட்டிலோ அந்த நாள் ஆல் சோல்ஸ் டே, அனைத்து ஆன்மாக்களின் தினம் அல்லது கல்லறை திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. எனவே இது ஒரு மத சார்பற்ற கொண்டாட்டமாகும். Halloween, Halloween, I just love Halloween. இந்த நாள் ஆரஞ்சு வண்ணத்துக்கும் மற்றும் கருமை நிறத்திற்கும் தொடர்புடைய ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த இரண்டு நிறங்களும் இருளையும் நெருப்பின் வண்ணத்தையும் குறிப்பதாய் கருதப்படுகிறது. மற்றவர்களை பயமுறுத்தி விளையாடுவது, பலவிதமான மாறுவேடங்களை அணிவது, மாறுவேட விருந்துகளில் கலந்து கொள்வது, சொக்கப்பனை கொளுத்துவது, பயமுறுத்தும் கதைகளை படிப்பது, பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஆகியவை இந்த கொண்டாட்ட நாளில் நடைபெறும். இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்குமான இடைவெளி இந்நாளில் மெலிந்து போவதாக பழைய செல்ட் இனத்தை சார்ந்த மக்கள் நம்பினர். அந்த நாளில் தங்களது முன்னோர்களின் ஆவிகளுக்கு மரியாதை செய்வதோடு தீங்கிழைக்கும் பிற ஆவிகளையும் துரத்தும் பழக்கத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்படி தீய ஆவிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்கும் அடையாளமாகவே தாங்களும் அந்த நாளில் அதுபோன்ற முகமூடிகளையும் ஆடைகளையும் அணிந்து கொள்கின்றனர். இந்த கொண்டாட்டத்தில் ஒரு சிறிய தீயை எழுப்பி அவற்றுள் அகற்றப்பட வேண்டிய பொருட்கள் இடப்படுகின்றன. பல்வேறு ஆடைகளும் முகமூடிகளும் கெட்ட ஆவிகள் செய்வதைப் போல கிழிக்கப்படுகின்றன அல்லது கெட்ட ஆவிகளை சமாதானப்படுத்த அவ்வாறு செய்யப்படுகின்றன எனலாம். இந்நாளில் சிறுவர் சிறுமியர்கள் மாறுவேடம் அணிந்து வீடு வீடாக செல்வர். அங்கு பரிசு தருகிறீர்களா அல்லது தந்திரம் செய்யட்டுமா என்று கேட்பார்கள். வீட்டில் இருப்பவர்கள் அவர்களுக்கு மிட்டாய்கள் மற்றும் பணம் கொடுத்து அனுப்புவார்கள். இதனை ட்ரிக் ஆர் ட்ரீட் என்று அழைக்கிறார்கள். Halloween, Halloween, I just love Halloween. இந்த தினத்தில் பழைய எலும்புக்கூடுகளை அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். அது அவர்களை விட்டு பிரிந்தவர்களை குறிப்பிடுகிறது என்று நம்புகிறார்கள். முதலில் ஐரோப்பாவில் டர்னிப் என்ற காயில் தீய ஆவியின் முகம் செதுக்கப்பட்டது. அதற்குள் ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தி பயன்படுத்தப்பட்டது. இது ஜாக் ஓ லாந்தர், அதாவது ஜாக்கின் விளக்கு என்ற பொருளில் அது அழைக்கப்படுகிறது. இதன் பின்னணி ஒரு செவிவழி கதையாக கூறப்படுகிறது. ஜாக் என்ற பொறாமை குணம் கொண்ட, சூதாடும் வழக்கமுள்ள, குடிக்கும் பழக்கமுள்ள ஒரு விவசாயி பேயினை மரத்தில் ஏறுமாறு செய்து பின்னர் அது ஏறுகிற சமயத்தில் மரக்கிளையை குறுக்காக வெட்டினார். இதற்கு பழிவாங்கும் விதமாக அந்த பேயானது ஜாக் தனது ஒரே விளக்கினை கொண்டு பூமியில் அங்கும் இங்குமாக இரவில் அலையுமாறு சாபம் கொடுத்தது. வட அமெரிக்காவில் டர்னிப்புக்கு பதிலாக பரங்கிக்காயை பயன்படுத்துகிறார்கள். பரங்கி எளிதாக கிடைப்பது மட்டுமல்லாமல் மிகவும் பெரியதாகவும் செந்நிறத்திலும் இருக்கிறது. ஹாலோவினோடு தொடர்புடைய உருவச் சித்திரங்கள் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து வந்துள்ளன. கோத்திக் மற்றும் திகில் இலக்கியங்களும் பிராங்க்ஸ்டீன் த மம்மி போன்ற
பெரும் புகழ் படைத்த திகில் திரைப்படங்களும் இதில் பெரும் பங்களிப்பு செய்துள்ளன. Halloween, Halloween, I just love Halloween. இந்த பாரம்பரியத்தில் பல்வேறு விளையாட்டுகள் உள்ளன. ஆப்பிள் விளையாட்டில் ஓர் அகன்ற பாத்திரத்தில் நீருக்குள் ஆப்பிள் இடப்படும். உருண்டோடி கொண்டிருக்கும் அந்த ஆப்பிளை கைகளை பயன்படுத்தாமல் தங்கள் பற்களால் பாத்திரத்திலிருந்து வெளியே எடுக்க வேண்டும். சில ஆட்டங்களில் பற்களில் பிடித்து கொண்டுள்ள ஒரு கரண்டியை அந்த உருண்டோடும் ஆப்பிள் மீது இட வேண்டும். இதே போல உணவு பண்டம் ஒரு நூலில் கட்டப்பட்டு ஊசலாடி கொண்டிருக்க அதனை கையில் தொடாமல் உண்ண வேண்டும். புய்சினி எனப்படும் அயர்லாந்து விளையாட்டின்படி ஒருவன் கண் கட்டிய நிலையில் ஒரு மேஜை முன்பாக உட்கார வைக்கப்படுகிறான். அம்மேஜை மீது பல திரவங்கள் நிரம்பிய சிறிய கோப்பைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. கண் கட்டிய அந்த மனிதன் ஏதேனும் ஒரு கோப்பையை தொட வேண்டும். அவன் தொடக்கூடிய அந்த கோப்பைக்கு ஏற்ப அவனது வருங்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது என்று நம்புகிறார்கள். திருமணம் ஆகாத பெண்கள் ஓர் இருட்டான அறையில் ஹாலோவின் வெளிச்சத்தில் உட்கார்ந்து கண்ணாடியை பார்த்தால் எதிர்கால கணவனின் உருவம் கண்ணாடியில் தெரியும் என்று நம்பப்படுகிறது. திருமணத்திற்கு முன்பாக வருங்கால கணவன் இறக்க நேரிடின் ஒரு மண்டையோடு மட்டும் கண்ணாடியில் தெரியும் என்பதாய் அவர்கள் நம்பினார்கள். ஹாலிவுட் படங்களின் தாக்கம், உலகமயமாக்கலின் அந்நிய கலாச்சாரம், மெதுமெதுவாய் புகுதல், எப்போதும் வேடிக்கையை விரும்பும் ஆஸ்திரேலிய கலாச்சாரம் என்பன இந்த ஹாலோவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன. Halloween, Halloween, I just love Halloween. அகாலமாக இறந்து போனவர்கள் தம் தேவைகள் முடிந்து போய் தங்கள் வினைகளுக்கு ஏற்ப சொர்க்கத்திற்கு போகாமல் நரகத்திற்கும் போகாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. இப்படி பேயாக அலைந்து கொண்டிருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நன்னாள் தான் ஹாலோவின் நாள் எனப்படுகிறது. அமெரிக்காவின் 16 மாநிலங்களில் உள்ள ஹாலோவின் அருங்காட்சியகங்களில் இருக்கக்கூடிய உருவங்கள் இந்த நாளில் இரவு முழுக்க உலாவர தொடங்கும். இவ்வாறு இந்த ஹாலோவின் திருநாள் ஆண்டுதோறும் அக்டோபர் 31ஆம் நாள் மிகச் சிறப்பாக பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த திருவிழானுடைய சிறப்பை உணர்ந்து அந்த கலாச்சாரத்தை நாமும் புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா. Halloween, Halloween, I just love